Hello friends, welcome back to the channel. You are with me Shakti. வாங்க இன்றைக்கான கதையை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு நாய் வழி தவறி காட்டுக்குள்ளே போயிடுச்சு. காட்டுக்குள்ளே போன நாய் வழி தேடி காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிங்கத்தை பார்க்குது. சிங்கத்தை பார்த்த நாய்க்கோ உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணுறது, எப்படிடா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலையே சிங்கமும் நாயை பார்த்துருச்சு. நாயை பார்த்த சிங்கம் இன்றைக்கி நமக்கு நாய்கறி தான் போல் அப்படின்னு நினச்சி நாயை நோக்கி பாய்ந்து வந்துட்டுருக்கு. உடனே இந்த நாய்க்கு அப்போ ஒரு ஐடியா தோணிடுச்சு. உடனே வேகமாக திரும்பி உட்காந்துக்கிட்டு கீழே கிடக்கிற எறும்பை எடுத்து கடிக்கிற மாதிரி கடிச்சிக்கிட்டு சொல்லுது, இந்த சிங்கத்தை கொன்று சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் என்ன, பத்தை தான் இல்லை ஒரு சிங்கம், இன்னொரு சிங்கம் கிடச்சா நல்லா இருக்கும் அப்படிங்குது. இதை கேட்ட சிங்கமும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. இது சாதாரண நாயின்னு நினச்சோம், இது என்ன சிங்கத்தையே கொண்டு தின்னுடுக்கு, பேசாமல் நம்ம வேற இறைய தேடி போயிடலாம் அப்படின்னு சிங்கம் அங்கேருந்து நகர்ந்துருச்சு. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு நாய் நினைக்கிற நேரத்தில் இந்த நாய் பண்ண எல்லாத்தையும் மரத்துலேருந்து ஒரு குரங்கு பார்த்துட்ருக்கு. அந்த குரங்கு என்ன நினைக்குதுன்னா, இந்த நாய் பண்ண வேலையை சிங்கத்திட்ட போய் சொன்னால் சிங்கத்தோட ஃப்ரெண்ட் ஆயிடலாமே, அப்புறமே காட்டில் ஜாலியாக சுற்றலாமேன்னு நினச்சி சிங்கத்துக்கிட்ட போய் இதை சொல்கிறதுக்கு மரத்துலேருந்து தாவி போகுது. போய் சிங்கத்துக்கிட்ட நாய் பண்ண வேலையை சொல்லவும் செஞ்சிருச்சு. உடனே சிங்கத்துக்கோ பயங்கர கோபம். அப்படியா பண்ணிச்சு அந்த நாய், வா இப்போ என் மேலே நீ ஏறிக்கோ, இப்போ நான் அந்த நாயை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு குரங்கும் சிங்கமும் அங்கேருந்து ஒடியாராங்க. இதை பார்த்த நாய்க்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது என்ன பண்ணுச்சுன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? நான் சொல்கிறேன். திரும்பி உட்காந்துக்கிட்டு இந்த தடவை வேற ஒரு டயலாக்கை சொல்லுது. இந்த குரங்கை அனுப்பி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒரு சிங்கத்தை கூட இன்னும் ஏமாற்றி கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு. அவ்வளோதான். இதை காதில் வாங்கின சிங்கம் குரங்கை தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி கூட பார்க்காம ஓடியே போயிடுச்சு. நாயும் இதுதாண்டா சந்தர்ப்பம்னு அந்த இடத்த விட்டு ஓடி ஒரு வழியாக காட்டுக்கு வெளியில் வந்துருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்லேயும் நிறையா சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்மளை மாட்டி விடுறதுக்கு குரங்கு மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் நம்மளை வேட்டையாடுறதுக்கு சிங்கம் மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட எல்லாரையும் இருந்து நம்மளோட சாமர்த்தியத்தினால நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். தேங்க்யூ.